சீசன் 8ல் இப்போ யார் வந்து டைட்டிலை வின் பண்ண போகிறா அப்படின்ற செய்திகள் தான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க இப்போ மிட்வீக் எக்ஷனில் சௌந்தர்யா அவர்கள் வெளியேறி இருக்காங்க அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை, டாஸ்கே பண்ணாமல் உள்ள இருக்கால் நீங்கள் தான், பிஆர் டீமை வச்சே நீங்கள் முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு. இதற்கு பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் மட்டும் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பதில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறவங்களால மிகப்பெரிய அளவில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட அவங்க பார்த்தோன்னா ரொம்பவே கதறி கதறி எழுதிருக்கிறாங்க. கன்ஃபெஷன் ரூமுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு ஆறுதல்லாம் சொல்லியிருக்காருன்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ பிக் பாஸை விட்டு சௌந்தர்யா அவர்கள் வெளியேறியிருக்காங்க அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. மிட்வீக் எக்ஷனில் இவங்க வெளியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் பணப்பேட்டி எடுத்துகிட்டு இவங்க வருவாங்களா, எனக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறவங்க ரொம்ப ஹார்ஸாக இவங்களை பேசி வந்துட்டு இருந்தாங்க. சுனிதா, அதற்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இதில் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் விளையாட்டாக புரிஞ்சுக்கிட்டு விளையாடணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர நம்மளை கார்னர் பண்ணுறாங்கன்னு நினைக்கக்கூடாது, புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுனிதா அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் மிகப்பெரிய அளவில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. என்னதான் ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு அளவுக்கு இப்படியா எல்லாரையும் சொல்கிறது அப்படின்னு. அதிலும் அர்ணவ் அவர்கள் பேசியிருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்கே உள்ளதாக ஆயிடுச்சு. ஏற்கனவே பிக் பாஸ் அவர்களே கூப்பிட்டு அவங்கள வார்ன் பண்ணியிருந்தார். அதே போல் தான் ரவீந்தர் அவர்களும் சில விஷயங்களை அவர் மறைமுகமாக சொல்லாமல் டைரெக்டாகவே விளையாடிட்டு இருக்கவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவரையும் பார்த்தோன்னா பிக் பாஸ் ரொம்பவே வார்ன் பண்ணியிருந்தார். இப்படி உள்ளே போயிருக்கவங்களால மிகப்பெரிய ரகலை தான் நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ரொம்ப வல்கராக பேசுகிறது, அதற்கப்புறம் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுமா இருக்காங்களே அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதனால் அடுத்த கட்டத்தை நோக்கி யார் போக போகிறா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ சௌந்தர்யா வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்ற செய்திகள் மட்டும் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வயலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.